சொல்லுங்க. Bismillahirrahmanirrahim. Wadduha wal-laili idha saja. Ma wadda'aka rabbuka wa ma qala. Walal-akhiratu khairul laka minal ula. Walasawfa yu'tika rabbuka fatarda. Alam yajidka yatiman fa'awa. Wa wajadaka ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله. السلام عليكم سار. வலைக்கும் அஸ்ஸலாம். கொஞ்சம் இருங்க. போதுவா சார்? ஓகே, ஓதுங்க. ஓதுங்க மகன். ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக் அனாப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜிக்ரா அருமையான கிராத், நல்ல டோன், நல்ல வாய்ஸ், பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ். அனாப் ஷேக், அடுத்தது யாரு? அடுத்தது யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப் இல்ல போலனா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யூசுப் ஓதுங்க. யூசுப் அஃபாஃப் ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். யூசுப் ரொம்ப அருமையான கிராத். அலிஃப் லாம் மீம் ஓதினீங்க, ரொம்ப அருமையாக ஓதினீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்.
அல்லாஹ் யஃப்தஹ் அலைக், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து தரட்டுமா. ரைட். இன்னொருத்தர் கிராத் ஓதுறேன்னா ஷேக் அனாப். ஓ சார், அடுத்தது ஆசியா முஜீப். ஆசியா முஜீப். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆசியா முஜீப் ஓதுங்க பாக்க. நான் நாளைக்கு கிராத் ஓதவா, இன்னைக்கு ஹதீஸ் சொல்லவா? சரி, நாளைக்கு ஓதுங்க, இன்னைக்கும் ஓதுங்க. இப்ப ஹதீஸ் சொல்ல போறா, இடையில ஹதீஸ் சொல்ல போறா? இப்ப ஹதீஸ் சொல்றேன். சொல்லுங்க. قال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. The fasting person has two joys, one when he breaks the fast and the other one when he meets his Lord. நோன்பு பிடிக்கும் மனிதருக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று அவர் நோன்பை துறக்கும் போது, இன்று அவர் தனது இறைவனை சந்திக்கும் போது. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சஹீஹ் புகாரி. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையாக ஆசியா முஜீப் எங்களுக்கு ஹதீஸ சொல்லி காட்டினா. நாங்க ஹதீஸ சொல்றதுக்கு சந்தர்ப்பம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். கதைய சொல்லிட்டு இடையில நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு நாங்க சந்தர்ப்பம் தருவோம். அந்த நேரம் நீங்க அனாப் சார் கிட்ட உங்களோட பெயர்களை பதிவு செஞ்சுக்கோங்க. அனாப் சார் ஒரு ஒழுங்குல உங்களுக்கு சான்ஸ் தாருண்டு. சரிதானே? அனாப் சார் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அனாப் சார் என்ன யார் சார் கிராத் ஓதுறதுக்கு? பேர் தந்தாக்கள் அவ்வளவு பேர் தான் இருக்கிற. இன்னைக்கு பேர் தந்தாக்கல்ல அவ்வளவு பேர் தான் இருக்கிற. சரி, ஓகே. அப்ப நாங்க கதையை தொடங்குவோமா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். நான் இப்ப ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ரைட். இன்னைக்கு 9வது நாள். 9வது கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு பொம்பளை ஒன்றோட கதை தான். நேத்து நாங்க டாக்டர் சமீரா மூசாட கதையை பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மனித குலத்தை காப்பாற்ற விரும்பிய டாக்டர் கலாநிதி சாமியா மைமணி என்ற ஒரு பெரியோரு சயின்டிஸ்ட், பெரியோரு விஞ்ஞானி ஒன்றை பத்தி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையும் நேத்து மாதிரி ஒரு பெண்ணை பற்றிய கதை, ஒரு வித்தியாசமான கதை. நான் நினைக்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிக்க மாட்டீங்க டாக்டர் சாமியா மைமணியை பத்தி. அவட பேர் சாமியா அப்துல் ரஹீம் மைமணி. அவட நாடு சவுதி அரேபியா. ரைட். சவுதி அரேபியாட முதலாவது நியூரோ சர்ஜன். நியூரோ சர்ஜன் என்றா என்ன? இந்த நரம்புகள் சம்பந்தமான மூல சம்பந்தமான வைத்தியமெல்லாம் செய்யக்கூடிய டாக்டர். இவரோட வாழ்க்கையிலிருந்து நாங்க படிச்சுக்கொள்ளணும், இவரோட போராட்டத்திலிருந்து நாங்க படிச்சுக்கொள்ளணும், இவரோட சாதனையில இருந்தும் நாங்க படிச்சுக்கொள்ளணும். எனவே இன்னைக்கு நான் உங்களுக்கு டாக்டர் சாமியா மைமணியோட கதையை சொல்ல போறேன். இவ 1955ஆம் ஆண்டு சவுதி அரேபியால பிறந்தார். கொஞ்ச காலம்தான் உலகத்துல வாழ்ந்தது. ஆனா பெரிய வேலைகளை செஞ்சுட்டு போனான். நாங்களும் அப்படித்தான் நீக்கணும். உலகத்துல வாழ்ந்த காலத்துல எங்கட பேரை நல்லா பதிஞ்சிட்டு போகணும். இந்த உலகத்துல நாங்க மௌத்தா போனது பிறகு உலகம் எங்களைய பத்தி கதைக்கணும், பேசணும். அப்படியே மறந்துடப்படாது. நாங்க மௌத்தா போனதோட உலகம் எங்களை மறந்துடப்படுற அளவுக்கு நாங்க ஈர்க்கப்படாது. உலகம் எங்களைய பத்தி பேசுற அளவுக்கு நிறைய வேலை செஞ்சுட்டு போறாக்களாக நாங்க இருக்கணும்ன்றதான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றத மிக பிரதானமான
நோக்கம். அப்ப சின்ன வயதிலிருந்தே படிக்கிறதுல சரியான விருப்பம் டாக்டர் சாமியா மைமணி. ரைட். அவரது ஆரம்ப காலத்துல சின்ன பிள்ளையாய்க்க சொல்லே வாப்பா மௌத்தா போற பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணுல அவ மாட்டிக்கொள்றா. வாப்பா மௌத்தா போனா இப்ப சாப்பாடுகள் வாங்குறதுக்கும் ஒத்தரும் இல்ல. ரைட். வாப்பா மௌத்தா போனது எப்படின்னு சொன்னா மூளையில ஏற்பட்ட தலையில ஏற்பட்ட அப்படி மௌத்தா போன உடனே டாக்டர் சாமியா மைமணியோட மனசுல வந்த யோசனை என்னண்டா, இந்த மனிதர்கள்ட்ட மூளை தொடர்பான நரம்பு தொடர்பான துறையில நாம் படிச்சோனும் என்ற ஒரு வைராக்கியம் ஒன்று எடுத்தார். அந்த துறையால நான் சேவை செய்யணும் என்ற ஒரு வைராக்கியம் ஒன்று எடுத்தார். இப்படித்தான் மகான் எங்கட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்தா, பாப்பவோ உம்மவோ மௌத்தா போனா, வெள்ளம் வந்தா, எங்க வீடு தாண்டா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதால நாங்க விரக்தி அடைஞ்சு நாங்க எங்கட படிப்பை விடப்படாது. அப்படியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அத வைராக்கியமா எடுத்து நான் சாதிச்சு காட்டணும் என்று மனசுக்கு எடுக்கணும். சில நேரம் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பைட் ஆக்குவாங்க, எங்களை குழப்புவாங்க. அந்த டைமுக்கு நாங்க அவங்களுக்கு சாதிச்சு காட்டணும் என்ற உணர்வை தான் மனசுக்கு எடுக்கணுமே ஒழிய விரக்தி அடைஞ்சு போராக்களாக நாங்க ஈக்கப்படாது. டாக்டர் சாமியா மைமணி கிட்ட இருந்து நான் படிச்சு கொள்ற மிச்ச முக்கியமான ஒரு விஷயமும் தான் அந்த விஷயம். ரைட். அவ சவுதி அரேபியால இருக்கிற ஒரு கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துலதான் அவரது அந்த மூல சம்பந்தமாக நரம்பு சம்பந்தமாக அங்கே நியூரோ சர்ஜரி என்ற அந்த மூளை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான மேலதிக படிப்பை படிச்சு கொள்றோம். நாங்களும் இப்படித்தான் யோசிக்கணும். நாங்க ஆரம்ப படிப்பை படிச்சுட்டு உயர்கல்விக்காக வேண்டி நாங்க இன்னொரு பாடசாலைக்கு போய்த்து மேலதிக பட்ட படிப்புக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போய்த்து படிக்கிறதுக்கு கூட தேவைப்பட்டால் நாங்க போய்த்து படிக்கணும். உண்மையில இப்ப அப்படி படிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஸ்காலர்ஷிப்புகள் கொடுக்குறாங்க, நிறைய வாய்ப்பிக்கிற. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முந்தி பங்களாதேஷ் நாட்டுல ஒரு யூனிவர்சிட்டி உண்டு, IIUC அண்ட் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்டகாங். அதால 20 ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கால இருந்து அங்க போய் படிச்சுட்டு வந்தாக்க லீக்கிறாங்க. அதே மாதிரி மலேசியால நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற, நிறைய பேர் போற, அதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குற, ஜூம்லயே படிக்கிறதுக்கு வசதியும் இப்ப செஞ்சு கொடுக்குற. துருக்கியில ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, ஒரு 10 லட்சம் மாணவர்கள் அங்கிருக்கிறாங்க, அவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த துறையில பெண்கள் சரி குறைவா இருந்தாங்க படிக்கிறது. தைரியமா அந்த பாடத்தை தெரிவு செஞ்சு அந்த பாடத்துல போயிட்டு படிச்சு, கஷ்டமான ஒரு பாடம், லேஸ் இல்ல, கஷ்டப்பட்டு தான் படிச்சது. அந்த துறையில பெரியோர் ஆளாக அவர் மாறினார். மருத்துவ பாதையில முதலாவது அடிகளை எட்டுக்களை வச்சார். பாருங்க டாக்டர் சாமியா மைமணி, உங்க இடது பக்கத்துல இருக்கிற அந்த கிரீன் கலர் வாயில் உள்ளதுதான் கிங் ஃபைசல் பல்கலைக்கழகம். அடுத்த சைட்ல இந்த வலது சைட்ல இருக்கிற சார்ல்ஸ் ஆர் ரிவ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசின் அண்ட் சயின்ஸ், டாக்டருக்கு படிக்கிற சயின்ஸ் துறைகள்ல படிக்கக்கூடிய சார்ல்ஸ் ஆர் ரிவ் என்ற அமெரிக்க பல்கலைக்கழகம். இதுலதான் அவ உயர்கல்விய படிச்சு கொண்டது, மேலதிக பட்ட படிப்பெல்லாம் படிச்சு கொண்டது இந்த பல்கலைக்கழகத்துலதான். ஆரம்பத்துல அவ சவுதி அரேபியாவை சேர்ந்தவ என்ற வகையில சவுதி அரேபியா இருந்த கிங் ஃபைசல்
பல்கலைக்கழகத்துல படிச்சா. இப்ப நாங்களும் இப்படி நல்லா படிச்சுக்கொள்ளணும், தேவைண்டா வெளிநாடுகளுக்கும் போய் படிச்சுக்கொள்ளணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா பிறந்தது காசா என்ற பலஸ்தீன் நாட்டுல உள்ள ஒரு நகரத்துல. அவர் படிச்சு கொள்றதுக்கு மதீனாக்கு வந்தார். முந்தி காலத்துல ஹதீஸ்களை படிச்சு கொள்றதுக்கு, ஏனைய துறைகளை படிச்சு கொள்றதுக்கு வாகனங்களும் இல்ல, ஒட்டகத்துல மாச கணக்கு பெய்த்து கஷ்டப்பட்டு படிச்சு கொண்டேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாட வாப்ப இவருக்கு 2 வயசு ஆகிச்சால வாப்ப மௌத்து. இமாம் மாலிக்கு கிட்ட படிக்க செல்ல அவருக்கு கொப்பி வாங்குறதுக்கும் கஷ்டம். இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு அரசாங்கமே கொப்பி புத்தகம் எல்லாம் கொடுக்குற, ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குற, சாப்பாடும் கொடுக்குற. நாங்க படிக்கிறது மட்டும்தான் எங்கட வேலை. ஆனா எங்கட பிள்ளைகள் படிக்காமிக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா எழுதுறதுக்கு வசதி இல்லாதால இமாம் மாலிக் படிச்சு கொடுக்கறது எல்லாத்தையுமே பாடமாக்கி கொள்வாராம். அப்ப பாருங்க எங்களுக்கு எவ்வளவு வசதிகள் வந்திக்குது. இப்ப செட் ஜிபிடி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கூகுள்ல போயலும், இதுல எல்லாம் பேச்சு தேடலும், எவ்வளவு தேடி தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா நாங்க போனை உம்மிக்கிட்ட வாங்கி என்ன செய்யற, அப்பிட போன் எடுத்து என்ன செய்யற, நாங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடு, இல்லாட்டி கேம்ஸ் விளையாடு, இல்லாட்டி அர்த்தமே இல்லாத கார்ட்டூன் பார்த்து கொண்டிருக்கிற. அப்படி அல்ல, நாங்க போனை எடுத்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். எங்களோட ஆற்றல்களை, அறிவை மேம்படுத்தி கொள்ளணும். நல்ல விஷயங்களை கேட்கணும். சரிதானே? இந்த கேம்ஸ் விளையாடி கொண்டு, ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டு, அந்த கேம்ஸுக்கு அடிமையாகி அதுல வார மாதிரி மணால கத்த தொடங்கி இப்படியெல்லாம் நாங்க ஈக்கப்படாது. இப்ப எங்களுக்கு சான்ஸ் கூட படிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும். நாங்க நல்ல செய்தி. இப்ப சவுதி அரேபியாட முதலாவது பெண் நியூரோ சர்ஜன் டாக்டர் சாமியா மைமன். இவர் பெரிய ஒரு ஆய்வாளரும் தான். ரைட்? மூளை நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை, புதிய ஒரு பாதையை திறந்துட்டு ஒரு கண்டுபிடிப்பாளரும் தான். பெரிய ஒரு ரிசர்ச்சர், பெரிய ஒரு ஆய்வாளர். இவரது கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனுஷன் உசிரை காப்பாத்துற நோக்கத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். டாக்டர் சாமியா மைமணி கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்களை காட்டுறேன். இது பாருங்க, இவ கண்டுபிடிச்ச எனியூரிசம் கிளிப் என்ற ஒரு கருவி ஒன்று, ஒரு கிளிப் உண்டு. சரிதானே? இது தலை அல்லது நரம்புகளை ஆபரேஷன் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருவி ஒன்று. அப்ப இத கண்டுபிடிச்சா. ரெண்டாவது அவ கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம்தான், எங்களோட நரம்புகளை ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு கருவி உண்டு. அந்த கருவி வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கருவி உண்ட அவ கண்டுபிடிச்சு, குறிப்பா இந்த பெரலைஸ் வந்தாக்கள், கட்டிலோட இருக்கிற, அவங்களுக்கு நடக்கவும் மேலா அப்படியான ஆட்களுக்கு கண்டுபிடிச்சார். அவ கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான சாதனம் தான் ஒரு டிவைஸ் உண்டு, மாஸ் என்று அழைக்கப்பட்ட டிவைஸரை அதுல ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெஷின். கேன்சரை பத்தி தெரிந்தானே, புற்றுநோய் என்று நாங்க சொல்றேன். இந்த புற்றுநோய் அவருக்கு வந்திக்கிறா இல்லையான்றத ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிக்க. அந்த காலத்துல அப்படி எல்லாம் வீக்கல்ல, அவ கண்டுபிடிச்சல்ல, இதெல்லாம் வீக்கல்ல. இப்ப இதுல வளர்ந்து அவ கண்டுபிடிச்சதுக்கு போற இந்த துறையில இன்னும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சு நிறைய புதிய கருவிகள் இருக்கிற. கேன்சரை ஏர்லியா டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிடெக்டர், ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்ச. அதே மாதிரி அவ கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் தான் கோங் என்ற ஒரு டிவைஸ். சரிதானே? அது வந்து நியூரோன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கோங் என்று ஒரு சாதனம் உண்டு, டிவைஸ். எல்லாமே இந்த மனிதண்ட உயிரியலோட உடம்புல வரக்கூடிய நோய்களை இனங்காணக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய மெஷின்களை தான்
அவ கண்டுபிடிச்சது. அதே போல அவ கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்றுதான் எனஸ்தட்டிக் சொல்லி சொல்ற. எனஸ்தட்டிக் என்றா இப்ப உதாரணமாக இந்த மயக்க வச்சு அந்த பல்ல கழட்டு செல்ல டாக்டர் சின்னொரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டோடனே அவடமெல்லாம் அப்படியே மரத்து போற. டாக்டர் பல்ல கலட்டுறதும் எங்களுக்கு நோவு விளங்குற இல்லை. முந்தி காலத்துல ஆபரேஷன் ஒன்று செய்யணும்னா முழு உடம்பேமே அப்படி மரத்து போக வச்சுதான் ஆபரேஷன் பண்ண. காலில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்றாலும் அப்படித்தான். ஆரம்பத்துல இவதான் சொன்னது அந்த இடத்த மட்டும் மரத்து போக வச்சா போதும், முழு உடம்பையுமே அப்படி செய்ய தேவையில்லைன்னு சொன்னதுல டாக்டர் சாமியா மைமணிக்கு பெரிய ஒரு இடம் உண்டு இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி, அவ்வளோ பெரிய நியூரோ சர்ஜன், ரைட். மேலே பொம்புலகள் மருத்துவத்துறையில முன்னேறி செல்லுவது லேசிப்பட்ட வேலை இல்ல, கஷ்டம். அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு அந்த துறையில கஷ்டப்பட்டு படிச்சு மேலுக்கு மேலுக்கு பெய்த்து அந்த துறையில கலாநிதி பட்டம் முடிச்சு பிஹெச்டி முடிச்சதுன்றது லேசி வேலை இல்லை. புள்ளகளையும் பார்த்துக்கொள்ளணும், சாப்பாட்டையும் செஞ்சு கொள்ளணும், உடுப்புகளையும் கழுவி கொள்ளணும், மத்த புள்ளகளையும் பார்த்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு படிச்சோம் வேணுமெண்டா லேஸ் இல்ல. எவ்வளோ தடைகள் இருந்த போதிலும் டாக்டர் சாமியா தன்னம்பிக்கையோட படிச்சா, தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நிறைய லே 1997 ஆண்டு அமெரிக்கால 55 ஆண்டு அவர் பிறந்த 65, 75, 85, 95, 96, 97, 42 வயசுல மர்மமான முறையில அவர் கொல்லப்பட்டு அவர்த உடம்ப கொண்டு வைத்து டீப் ஃப்ரீசர் ஒன்றுல போட்டு வைத்துட்டான். எப்படி கொல்லப்பட்டது யாருக்கும் தெரியும். அவர்த மரணம் மருத்துவ உலகத்துக்கு பெரிய ஒரு ஷாக்கா இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அவர் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த ரிசர்ச் 3 ஆய்வுகள் அதை களவாண்டி கொண்டு வீட்டுல இந்த கேட் கீப்பர் காவல்காரன் எங்கேயோ பாஞ்சி பேய்த்துட்டான். அவன் தான் பெரும்பாலும் இந்த கொலையை செஞ்சிருப்பான். ஏற்கனவே சமீரா மூசாவை கொண்டது மாதிரி அவரை கொண்டாக்கள் தான் இவரையும் கொண்டிருப்பாங்க, அவரை கொண்ட இனம்தான் இவரையும் கொண்டிருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஏன்னா இவர் பெரிய ஒரு சேவை செஞ்ச. ஆனா இவர் மூத்தா போனாலும் இவருடைய வாழ்க்கையில இருந்து நாங்க படிச்சு கொள்றதுக்கு நிறைய விஷயங்களை விட்டுட்டு போனான். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை, பெரிய ஒரு ஊக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவர் இருந்தார். மௌத்தா போனதுக்கு பிறகும் அவர் அப்படியான மோட்டிவேஷனை தரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கின்றார். அறிவியல் துறையில, விஞ்ஞான துறையில பெண்களால நிறைய சாதிக்கலும் என்பதை நிரூபிச்சு காட்டின ஒருவராகவும் டாக்டர் சாமியா மைமணி இருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையிலிருந்து நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய. அதுல ஒன்றுதான் ஒரு ஆளுக்கு வரக்கூடிய கவலைகள், துயரங்கள் மனச உடைக்கலும். ஆனா அதே துயரம் மனுஷனை உயர்த்தவும் இயலும், ஒரு மனுஷனை பெரிய சாதனையாளராக மாற்றவும் இயலும். சாமியா மைமணி என்பவருடைய வாழ்க்கை இதுக்கான உயிரோட்டமான ஒரு சாட்சியாக இருக்குது. எனவே சாமியா மைமணி கிட்ட இருந்து நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை நாங்க படிச்சு கொள்வோம். இப்ப நான் எங்கட தம்பி தங்கச்சிமாருக்கு சந்தர்ப்பத்தை தர பாக்குறேன். உங்களோட கருத்துக்களை நீங்க இப்ப சொல்லணும். எங்க நாங்க கருத்துக்களை சொல்றதுக்கு முந்தி நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். இன்றைய நிகழ்ச்சிகளை செய்யறது யார் இன்றைய நிகழ்ச்சிகளை செய்ய போறன்றத அனாப் சார் சொல்லுவாரு. அதுக்கு பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ்
இன்றைய பாடங்கள் படிப்பினைகள் டாக்டர் சாமியா மைமனியோட வாழ்க்கையில இருந்து நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் வருவோம். ரைட். ஷேக் அனாப் சார் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்னாவது சீமாட பாட்டு. சீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சீமா பாடுங்க உங்களோட பாட்டை. محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سقاء المدينة يا لبت ماشي سقاء المدينة محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سقاء المدينة يا حبيبي يا رسولي يا نبي الله محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سقاء المدينة يا حبيبي يا رسول பாடுங்க. يا نبي الله محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة. மாஷா அல்லாஹ். ஷீமா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நபி அவங்கள பத்தி ஒரு பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல ஒரு பாட்டை எங்களுக்கு பாடின ஷீமாக்கு எங்களோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அனாப் சார் இபா பாட்டு பாடலான்னு மெசேஜ் ஒன்று போட்டு இந்த மாதிரி கண்டேன். இபா பாட்டு பாடலான்னு மெசேஜ் ஒன்று கொஞ்சம் பாருங்க. அதே இபா மசாஹிர் அஸ்மாஉல் ஹுஸ்னா பாடல் படிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் சார். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். ரைட். இபா மசாஹிர் இபா மசாஹிர் அனாப் சார் நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். ஓகே, அடுத்தது ஆசியா முஜீபிக்கிறா. ஆசியா முஜீப். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசியா முஜீப். கிராத் ஓதவா? ஓதுங்க, பரவாயில்ல. என்ன மாறும் நிகழ்ச்சி. ஓதுங்க ஆசியா. ஆசியா முஜீப். ஆசியா ஈக்கிறா. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد ممددة. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆசியாக்கு எங்களோட பாராட்டுக்கள்.
நல்லோரு கிராத் ஒன்று ஓதினீங்க. மாஷா அல்லாஹ். جزاك الله. இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேக் அனாப். அடுத்தது ஹிபா மசாஹிர் மருக கேட்டுக்கிற பாட்டு பாடணும்னு சொல்லி சார். ஹிபா மசாஹிர் பாட்டு பாடுறேன். Assalamualaikum ஹிபா sir. மஜாஹிர் பாட்டு பாடுங்க. أسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم ما شاء الله. الرقيب سر பாடுங்க. அப்துல்லா நஃபீஸுக்கு கிராத்துக்கு கொஞ்சம் குடிக்கேள்மா. அப்துல்லா நசீப் உங்களோட தம்பியோ? ஓ ரைட், உங்களுக்கு பாராட்டுக்கள். அப்துல்லா நசீப் கொடுங்களே. ஆயிஷா ரஹ்மான் துவா கொண்டு ஓதுறாமன்னு போட்டீங்க. சார் நான் பார்க்கிறேன் சார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. பாராட்டுக்களா? தாத்தக்கும் தம்பிக்கும் 2 பேருக்கும் பாராட்டுக்கள். ரைட், மாஷா அல்லாஹ். ஷேக் அனாப் இன்னொருத்தருக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். அடுத்தது ஆயிஷா ரஹ்மா. எங்களுக்கு எப்ப இருந்தாலும் தன்னம்பிக்கை இருக்கணும். ஆயிஷா ரஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆயிஷா ஓதி காட்டுங்க பாக்க அந்த துவாவை. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. الله أكبر الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر الله أكبر سبحانك إني ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆயிஷா, நீங்க அழகாக வாகனத்துல போகின்ற போது ஓத வேண்டிய துவாவை ஓதி காட்டினீங்க. எல்லாருக்கும் வாகனத்துல போச்சல் ஓத வேண்டிய துவாவை ஓதி காட்டினீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மாஷா அல்லாஹ். இன்னும் என்ன சரியும் செய்யறோம். ஓதுங்கோ ஓதுங்கோ. أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد صدق الله العليم. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஆயிஷா ரஹ்மாட கிராத் பெஸ்டா, நல்ல உச்சரிப்பு, அழகாக ஓதினீங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கட இந்த கதை கேட்க வந்தாக்கள் எதிர்காலத்துல மலேசியால, துருக்கியில, சவுதியில கிராத் போட்டிகள்லாம் போகணும்னு நாங்க ஆசை வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்கட புள்ளகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அருமையாக ஓதினாக்கள். ஆயிஷா ரஹ்மான் பசந்தா ஓதின. மாஷா அல்லாஹ் இன்னும் நல்லா வளர்த்து கொண்டு பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு வெற்றியோட திரும்பி வாரத்துக்கு ரமீஷ் சார் உங்களை எல்லாருக்கும் துவா செய்யற, அனாப் சேரும் தான் எல்லாருக்கும் துவா செஞ்சு கொள்வோம். மாஷா அல்லாஹ் பாராட்டுக்கலாம் ஆயிஷா ரஹ்மா. ரைட், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போமா ஷேக்? அடுத்தது யூசுப். யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் யூசுப். ஓதையா சொல்லுங்க. ஓதையா நான் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். யூசுப் அருமையாவதுங்க. யூசுப் ஊருங்க? அக்கரைப்பத்து. கரப்பட்டு. மாஷா அல்லாஹ். எடக்காலத்துல நாங்க யூசுஃப காணலையா? வந்தீங்கன்னா லீவ் லீவ். கருத்து இல்லையா? விலங்கல்ல. கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க. நம்ம மௌத்தாகிறதுக்கு முந்தி என்னையாவது ஒரு விஷயத்தை சாதித்து புட்டு தான் மௌத்தாகணும். அல்ஹம்துலில்லாஹ். யூசுஃபுக்கு பெரிய ஒரு பாராட்டு. நாம எப்பயாவது ஒரு நாள் மௌத்தா பேய்த்திருவோம். மௌத்தா போறதுக்கு முந்தி நாங்க எதையாவது சாதிச்சுட்டு தான் மௌத்தா போகணும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்து. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. வாழ்த்துக்கள் யூசுப், பாராட்டுகள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேக் அனாப் இன்னும் பாட்டுகள் பாடுறதுக்காக இருக்கிறாங்களா? இல்லன்னா நாங்க லெசனுக்கு போவோம். லெசனுக்கு போவோம் சார். ஷேக் அனாப் சார் இன்னைக்கு எவ்வளவு பேர் தான் இருக்கிற? அப்துல்லா நஃபீஸ் மட்டும் இருக்கிறேன். அப்துல்லா நஃபீஸ். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அப்துல்லா நஃபீஸ். விலங்கல்லுமா? எங்களை எப்பெண்டாலும் தன்னம்பிக்கை. எங்களை எப்பெண்டாலும் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ். எங்களுக்கு தன்னம்பிக்கை ஈக்கணும். எங்களை நாங்க நம்பணும். எங்களால சாதிக்கலும் என்றதை நாங்க நம்பணும். சாதன பாதையில நாங்க முயற்சி எடுக்கணும். மிஸ்ஸானா மருக முயற்சி எடுக்கணும். தன்னம்பிக்கை இருந்தா சாதிக்கலாம். தன்னம்பிக்கை இருக்கணும். செயல்படவும் வேணும். தன்னம்பிக்கை இருந்தா எங்களால சாதிக்கலாம். அப்துல்லா நஃபீஸ் ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அப்துல்லா நஃபீஸ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒன்று இருக்கிறாரு. அப்துல்லா நஃபீஸ் ஊர் எங்க மகன்? மல்வான. அப்துல்லா நஃபீஸ் மல்வானையில எங்க நஃபீஸ்?
Valgama. வல்கம ரைட். ஓகே நல்லம். ஓகே நல்லம். நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் ஷேக். பாராட்டுகள் அப்துல்லா நபீஸ்க்கு. ஷேக் அனாப். ஓகே மினா அஸ்மி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கிற ஷேக். ஓகே இன்றைக்கு கருத்து செல்றதுல முதலாவது சந்தர்ப்பம் மினா அஸ்மி. மினா அஸ்மி சொல்லுங்க. மினா அஸ்மி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க மினா அஸ்மி. சார், டாக்டர் சாமியாவை போலவே எல்லா பெண்களும் தைரியமாக துணிச்சலாக கல்வித்துறையில் சாதிக்க வேண்டும். சீனா தேசம் சென்றேனும் கல்வியை கற்றிட வேண்டும். கற்ற கல்வியை யாராலும் தீர்க்க முடியாது. 3 லெசன் சொல்லிக்கிற. முதலாவது சாமியா மைமனிய போல எங்கட பொம்பளாலும் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், மேலுக்கு போகணும். ரெண்டாவது சீனா தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் என்ற ஒரு கூற்று. சிலர் நினைக்கிறாங்க இது ஒரு ஹதீஸ் அண்டு, இது ஒரு ஹதீஸ் அல்ல என்றாலும் ஒரு கூற்றுண்டு. எனவே துணிச்சல் இருந்தா பாசிட்டிவா நினைச்சோம்டா எங்களால சாதிக்கிறதுக்கு ஏழுமண்ட அருமையான ஒரு கருத்தை எங்களுக்கு மினா சொல்லி தந்தா. இன்னொருத்தர் மெசேஜ் ஒன்று போட்டு இந்த மாதிரி கண்டேன். அனாப் ஷேக். அடுத்தது யாரு? அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். சரி போயம் ஒன்று சொல்லணுமாம். ஆர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் சொல்லுங்க போயம். ரையான் அலைகிறது சுயத்தை புடம் போடும் இறை தேச பயணம் அதில் பசியின் மௌனத்தில் பொறுமை பேசும் நாவை தரப்படுத்தே நன்மைகளை விதைத்து உள்ளத்தை கண்ணீரால் கழுவி மானியம் தருகிறது. ரமலான் தாகம் தந்து இதயம் நனைக்கின்றது இரவுகள் ஒளி வீச இபாதத்துகளால் இதயம் பிரகாசிக்கிறது. பாவங்கள் தீர்க்கும் உன்னத நாட்களை சுமந்து வரும் ஈமானிய தருணங்கள். ரமலான் இறையச்சத்தின் உச்சம். மாஷா அல்லாஹ். நோன்பு சம்பந்தமான அருமையான கவிதை ஒன்ற எங்களுக்கு முன்வச்ச அப்துல் ரஹ்மான் பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ரைட். அடுத்த விஷயம் அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அனாப் ஷேக். அடுத்தது யாருக்காக கருத்து சொல்ல போறோம்? ஆதிஃப் அஹமத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ஆதிஃப். நாம மௌத்தாயினாலும் நம்மளுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம மௌத்தாகினாலும் நம்மட பேர் நிலைத்து நிற்க வேண்டும். எங்கட ஆசையா இருக்கணும். எப்போ நம்ம மௌத்தானாலும் மனிதனுக்கு பயனுள்ளாக்களா இருக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் ஒரு மரம். அந்த மரம் செத்து போனதுக்கு பின்னாலும் கூட மனிதனுக்கு பயனளிக்கும். அது என்ன மரம்? அதுதான் ஈத்த மரம் என்னாங்க. தென்னை மரமும் அப்படித்தான், செத்ததுக்கு பின்னாலே மனிதனுக்கு பயனளிக்கும். மனிதன் இப்படித்தான் இருக்கணும், அடுத்த ஆக்களுக்கு பயனுள்ளவனாக, அவன் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு கூட பயனளிப்பவனாக இருக்கும். அப்ப சாமியா மைமணி மாதிரி நாங்களும் எங்கட பேரை இந்த உலகத்துல நிலைநிறுத்திட்டு போகணும், சாதிச்சுட்டு மனுஷனுக்கு பயனுள்ள வேலைகளை நாங்க இந்த உலகத்துல செஞ்சுட்டு போகணும். ரொம்ப அருமையான கருத்து ஆத்திஃப். பாராட்டுகளும். அடுத்த யார்? அனாப் ஷேக். யூசுஃபும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறார். சுமைஹா ஃபாஹிம். சுமைஹா.
வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி சுமைஹா. கல்வி எம்மை சொல்லுங்க சுமைஹா. கைவிடாது. கல்வி எம்மை கைவிடாது. நாங்க படிச்ச படிப்பை யாராலையும் எங்களோட அறிவை திருடையலாம், எங்களோட புத்தகங்களை தான் திருடலாம், எங்களோட ஆய்வுகளை தான் திருடலாம். கல்வி எங்களை ஒருபோதும் கைவிடாது. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து சுமைஹா. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ரைட், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். ஷேக் நஸாஹா. நஸாஹா நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிற நஸாஹா. இங்க நஸாஹா இல்லையா? நஸாஹா அடுத்தது மௌதூத் ஜீனத். ஜீனத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஜீனத் சொல்லுங்க. தன்னம்பிக்கை என்றுமே எம்மை கைவிடாது. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைவார். நாம் படிப்பதற்கு எதுவுமே தடையில்லை. நாங்க படிக்கிறதுக்கு எதுவுமே தடை இல்ல. முயற்சி செய்தவர் இகழ்ச்சி அடைய மாட்டாரு. முயற்சி செய்யாம சும்மா இருந்தா அவர் இகழ்ச்சி அடைவாரு. நாம நல்லா படிக்கணும். டாக்டர் சாமியா மைமணி படிச்சது போல நல்லா நாங்க படிச்சுக்கொள்ளணும். நல்லா நாங்க முயற்சி செய்யணும். முயற்சியை நோக்கி நாங்க போகணும். இது எப்பவும் எங்கட கனவாக இருக்கணும். இது எப்பவும் எங்கட ஆசையாக இருக்கணும். முயற்சி செய்தால் முன்னேறி கொண்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஜீனத். ஜஸாக்கல்லாஹ் சார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேഖனா இன்னொருத்தர். அடுத்தது யஹ்யா ஃபசால். யஹ்யா ஃபசால். யஹ்யா அஹட்டோ விட்ட யஹ்யா. யஹ்யா ஓ சொல்லுங்க யஹ்யா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க. எங்களுக்கு என்ன வேண்டாலும் எங்க லட்சியத்தை நாங்க அடைஞ்சே தீரணும். என்ன நடந்தாலும் எங்கட இலக்க நாங்க அடைஞ்சே தீரணும். மாஷா அல்லாஹ் யஹ்யா. பாராட்டுக்கள் யஹ்யா. மாஷா அல்லாஹ். ரொம்ப அருமையான ஒரு கருத்து யஹ்யா. ரைட், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஆனாப் ஷேக். ஜஸாக்கல்லாஹ் சார். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அடுத்தது எம்ஆர் ஹன்னா. ஹம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ஹம்னா. வறுமை சாதிப்பதற்கு தடை அல்ல. வறுமை சாதிப்பதற்கு தடை அல்ல. பாப்ப மௌத்தா போனாலும் சாதிப்பதற்கு தடை இல்ல. வெள்ளம் வந்து எங்களோடு தாண்டாலும் சாதிக்கிறதுக்கு தடை இல்ல. எது வந்தாலும் நாங்க எதையுமே தடையாக நினைக்காம, தடைக்கல்லாக நினைக்காம, படிக்கட்டாக நினைத்து முன்னேறுவோம், முன்னேறுவோம், முன்னேறுவோம். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ஹம்னா. பாராட்டுக்கள். அடுத்தது ஹிபா மசாஹிர். ஹிபா. ஹிபா மசாஹிர். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஹிபா சொல்லுங்க. ஹிபா கேளும் எல்லாருக்கும் சாதிக்கலும். எப்படி எப்படி? ஆணாய் கேளும் விளங்கல ஹிபா. பெண்ணாய் கேளும் எல்லாருக்கும் சாதிக்கலும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம்,
எல்லாராலையும் சாதிக்கலாம். மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 அருமையான கருத்து ஹிபா. ஹிபா எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 5. 5ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூலுக்கு போறீங்க? அல் முபாரக் முஸ்லிம் மகாவித்யாலயா. அல்வான அல் முபாரக். யா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ரைட், நல்லா. ஹிபா, நீங்க மல்வானையில எங்க? பூமரத்தடியா இல்லாட்டி வல்கமையா இல்லாட்டி எங்க? அருகந்த. பா பருக்கந்தையா? வல்கமையால உள்ளுக்கு போகணுமையா? பருக்கந்த. ஓ, வல்கமையால அப்படி பள்ளத்துக்கு போகணும் தானே. அதுக்கு பிறகு எதிர் சைடு இருக்கிற மேடேறணும் தானே பருக்கந்துக்கு. அப்படித்தானே? அதுதானே. இப்ப கண்ணை பிறட்டு. ரைட் ஷேக் அனாப், நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது ஹுமைரா ஹாலா. யாரு? அஸ்ஸலாமு ஹுமைரா அலைக்கும் ஹாலா. சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹுமைரா ஹாலா. எங்களுக்கு ஒரு இலக்க அடைத நோக்கம் இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் அடைய வேண்டிய இலக்க அடைய முயற்சி செஞ்சு அந்த இலக்க அடையணும். எங்களுக்கு ஒரு இலக்க அடையணும் என்ற ஒரு விருப்பம் உண்டு, ஆசை ஒன்று இருந்தா எப்படியாவது ஃபுல் ட்ரை ஒன்று பண்ணி அந்த இலக்க அடைஞ்சே தீரணும் என்று உமைரா சொல்ற. ரொம்ப அருமையான கருத்து. உமைரக்கு பாராட்டுக்கள். இன்னொருத்தருக்கு. ஓ சார், ஓ என் பேர் வந்து ஹுமைரா ஹாலா இல்ல ஹலா. ஹலா 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 ஹலா. உமைரா ஹலா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். உமைரோட ஊரு உடுகொடையா? உமைரா ஹலா. ஓகே, ரைட், நல்லா. ஷேக், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அனாப் ஷேக் 1 2 3 என்னிடம் 6 பேர் இருக்குது சார். 6 பேர் இருக்கிறாங்களா? ரைட், சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஓகே, அடுத்தது ஷீமா. ஷீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷீமா, சொல்லுங்க. விடாமுயற்சி வெற்றியை தரும். வெற்றியின் திறவுகோல் விடாமுயற்சி. முயற்சி இடையில விடக்கூடாது. ஷீமாக்கு பாராட்டுக்கள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். ஷேக், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அடுத்தது ஜெஸ்ரா ஹயாம். ஜெஸ்ரா ஹயாம். ஜெஸ்ரா ஹயாம். ஜெஸ்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. ரைட். வாழ்க்கையில வார கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் எங்களோட வெற்றிக்கான வழிகளாக நாங்க மாற்றிக்கொள்ளணும். ரைட், அடுத்தவருக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். பாராட்டுக்கலாம். அடுத்தது ஆசியா முஜீப். ஆசியா முஜீப். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் ஆசியா. நாங்க எங்க இருந்தாலும் கல்வியை தேடி தேடி படிக்கணும். பெரிய சாதனையாளராக மாறணும். அதுதான் சதகத்துல் ஜாரியா. என் ப்ராஃபட் முஹம்மத் நாங்க எங்க இருந்தாலும் கல்வியை தேடி தேடி படிக்கணும், சாதிக்கணும் நிறைய. அதுதான் சதகத்துல் ஜாரியா. அதனூடாக சதகத்துல் ஜாரியாக்களை செய்யலாம். ரொம்ப அருமையான கருத்து ஆசியா. ரைட், 4வது ஆளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். முகமது ஐஹான். 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 எங்க ஐஹான்?
ரைட், 5வது ஆளுக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஹஃப்ஸா ரௌஹா. அஃப்ஸா ரௌஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹப்ஸா. கல்வி என்றும் நிலைத்திருக்கும். கல்வி என்றும் நிலைத்து நிற்கும். அப்சாவுக்கு பாராட்டுக்கள். ரைட், அடுத்தவருக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். 6வது ஆள் நஸாஹா இக்ரா. நஸாஹா. நஸாஹா சொல்லுங்கோ. நஸாஹா. நஸாஹா. ரைட், சரி, நமக்கு வேற ஆக்கள் இல்ல தானே? இல்ல சார், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரைட், அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோமா? ஓகே சார், முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்கட கடைசி கதை. நாளைக்கு எல்லாரும் அப்ப சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுவரைக்கும் அருமையான பாடங்கள் படிப்பினைகளை சொன்ன எங்கட தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஃபீ அமானில்லாஹ். எல்லாருக்கும்